செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. நீங்கள் பார்த்துக்கிட்டு தமிழ் ஸ்டார் சோலோ லெவலிங் தமிழ் டப் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சோலோ லெவலிங் அனிமியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் பாயிண்ட்டை சொல்கிறது அந்த பேர் தான். சோலோ லெவலிங் மேன்வா படித்து ரொம்ப நாள் ஆச்சு. சோலோ லெவலிங்கோட கதை ஹாஸ்டைலில் ஞாபகம் இருக்குது, ஆனால் அந்த கேரக்டர் நேம் மட்டும் ஞாபகமே இல்லை. இந்த சோலோ லெவலிங் கேரக்டர் பேரெல்லாம் வந்துட்டு நிறைய தடவை சொல்லி தான் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. மேன்வா கொரியன் தான் பண்ணுறாங்கன்னு தெரியும், இருந்தாலும் அவங்க பேர் வாயிலே நுழைய மாட்டேங்குது. அனிமேல வந்ததுக்கப்புறம் அவங்க பேரை மாற்றாங்கன்னு நினச்சேன், ஆனால் அப்படியே தான் வச்சுருக்காங்க. ரெண்டாவது நெகட்டிவ் பாயிண்ட் என்னான்னு கேட்டிங்கன்னா, நிறைய கேரக்டர்ஸ் நடுவில் தான் வருவாங்க, சஸ்பென்ஸோடையே வச்சுப்பாங்க. ஆனால் இந்த அனிமேல நிறைய முக்கியமான சஸ்பென்ஸில் வைக்கக்கூடிய கேரக்டர்லாம் ஃபஸ்ட் எபிசோட்லேயே காமிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு அண்டர் அசோசியேஷன் சேர்மேனு, அதுக்கப்புறம் ஹீரோயினியை ஃபஸ்ட் எபிசோட்லேயே காமிச்சிட்டாங்க. அவங்களாம் பாதி கரையிலேருந்து தான் வருவாங்க, அப்போ தான் ஒரு சஸ்பென்ஸே இருக்கும். நான்லாம் ஹீரோவோட ஃப்ரெண்டு இருப்பா, அவள் தான் ஹீரோயினியாக இருப்பான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா சாய் தான் ஹீரோயின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருவானுங்க பேர். அதெல்லாம் செம்மையாக இருந்தது மான்வாவில். கடைசியில் பார்த்தா அந்த அனிமேல ட்விஸ்ட் எல்லாத்தையும் உடச்சிட்டானுங்க. இப்போ பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் போகும்போது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறதுனா, மான்வாவில் காமிச்சா அதே வயலன்ஸை இந்த அனிமேலேயே காமிச்சிருக்காங்க. ரத்தம் தெரிக்க காமிச்சது நல்லா இருந்துச்சு. ஒரு ரெண்டாவது பாசிட்டிவ் பாயிண்ட்டாக சொல்கிறது அவங்களோட ஆர்ட் ஸ்டைல் தான். இப்போ ஹீரோ வீக்காக இருக்கார், போக போக அவர் டெவலப் ஆகி ஸ்ட்ராங் ஆகிடுவார். அவரோட டிரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் அந்த ஆர்ட் ஸ்டைலில் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். அந்த சீன்லாம் மேனுவலில் இருக்கிற மாதிரி காமிச்சா சூப்பராக இருக்கும். இப்போ கூட சூப்பராக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆர்ட் ஸ்டைலு. ஒரு ஹீரோயின்லாம் செம்ம அழகாக இருப்பாங்க மேனுவலில், அதே மாதிரி இங்கேயே கொண்டு வந்திருக்காங்க. நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், என்னோட ஆர்ட் ஸ்டைலில் சொதப்பிடுவாங்களான்னு சொல்லி எப்படியோ மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க ஹீரோயின் அழகாக. இப்போ சோலோ லெவலிங் தமிழ் டப் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். இந்த கண்ட்ரோல் வழக்கம் போல் தமிழ் டப்பு லேட்டாக தான் கொடுக்குறாங்க. நம்மளை ஐப்பு ஏற்றி வெறியாக்குறதே அவங்க வேலையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் உனக்கு இந்த வேலை? ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோவோட வாய்ஸ் பார்த்துடலாம். ஹீரோ இப்போ வீக்காக தான் இருக்காரு, அதுக்கு இந்த வாய்ஸு செம்மையாக செட் ஆச்சு. பலவீனமாக இருக்கிறது என்னோட தப்பு. அதுக்கடுத்து ஹீரோவோட ஃப்ரெண்டோட வாய்ஸை பார்த்துருவோம். நீ என்கிட்ட சாரி எல்லாம் கேட்க தேவையில்ல, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்ல. அவங்க ஒரு ஹீலரு, அவங்க எல்லாரையும் ஹீல் பண்ணுறது தான் வேலை. அவங்களுக்கு இந்த வயசு செம்மையாகவே செட் ஆகுது. அதுக்கப்புறம் ஹண்டர் அசோசியேஷனோட சேர்மேனோட வாய்ஸை பார்த்துருவோம். சரி, ஹண்டர்ஸான நாம பாதாள அறைக்குள்ள இருக்கிற பொருட்களை விற்று. இவரோட வாய்ஸ் ஹாலிவுட் தமிழ் டப் வாய்ஸ் மாதிரியே இருக்குது. ஹாலிவுட் தமிழ் டப் வாய்ஸ் ஆக்டர் இவருக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நடுவில் சோலோ லெவலிங்கோட இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. தூய தமிழில் பட்டை கலப்பு இருந்தாங்க, ஹாலிவுட் படம் மாதிரி. இந்த மிருகங்களை எதிர்த்து போராடும் திறன் கொண்டவர்களை ஹண்டர்ஸ் என்று அழைப்பார்கள். கடைசியாக பார்த்தா ஹீரோயினே காமிச்சிட்டாங்க. அவங்களோட வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது. கேட்கல. கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஹை பட்ஜெட் போட்டு டப்பிங் கொடுத்துருக்காங்க போல். இதே மாதிரி எல்லா அனிமே கொடுத்தா நல்லாயிருக்கும். எனக்கு கண்ட்ரோலோட எல்லா தமிழ் டப்பிங்கோட சோலோ லெவலிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கியா? திடீர்னு ரூமர்ஸ்லாம் சுற்ற ஆரம்பிக்குது, தமிழ் டப்பை நிறுத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இது உண்மையான்னு கேட்டிங்கன்னா 75% உண்மை கிடையாது. அவங்களுக்கு தமிழில் சப்போர்ட் கிடைக்கலன்னா அனிமையை கம்மி பண்ணுவாங்க தவிர்த்து அவங்க நிறுத்தலாம் மாட்டாங்க. அப்படியே நிறுத்தினாலும் அவங்களுக்கு தான் லாஸு. கண்ட்ரோலில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு சில வழி இருக்குது. கண்ட்ரோலில் அந்த அனிமையை பார்க்குறீங்களா தமிழ் டப்பில், அப்படியே ஒரு லைக்கும் போட்டுருங்க அந்த கண்ட்ரோலில். அப்புறம் கண்ட்ரோல் செட்டிங்ஸில் ஆடியோ லாங்குவேஜ்னு இருக்கும், அதில் தமிழில் ஆன் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்களுக்கு டைம் இருந்தால் கமாண்டோ பண்ணிவிடுங்க. அப்போ தான் கண்ட்ரோலுக்கு தெரியும் தமிழ் ஆடியன்ஸ் நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லி. அப்போ தான் நிறைய தமிழ் டப்பை அவங்க கொடுக்க முடியும். ஸோ நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய தமிழ் டப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோலோ லெவலிங்கோட தமிழ் டப் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நிறைய தமிழ் டப் வீடியோ போடவா இல்லை நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும்.